Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஓகே, சலம்பல சாங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு வழியா. 6 மணிக்குன்னு சொல்லிட்டு 7:45 வரைக்கும் வெயிட் பண்ணி கட்டுப்பாய் போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க ஹவ் சலம்பல சாங் அப்படின்ட்டு. ஆனா எப்படா ரிலீஸ் பண்ணீங்கன்ட்டு குடுன்னு ஓடி வந்து நான் ரியாக்ட் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோமோக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் ரியாக்ஷன் பார்த்துட்டு வந்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ கூட போயிடலாம். 3, 2, 1. சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, பெருப்புல சிரிக்கிற ஹனியே. ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது. லவ் ஃபெயிலியர் மச்சான். அச்சச்சா, பைலா இப்ப நான் சோகமா தானடா பாடணும். சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா அனிருத் எஸ்கே பேசியிருக்காங்க. சாயபங்கர் வாய்ஸ். Nice. SK dance improved a lot. Hey, nice step da. சாயபங்கர். Super lyrics. ஆன்கரத்தை போஸ்ல கொடுத்தாரு. நைஸ் செட் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ரோடு மாதிரி. கரெக்டா? ஏய் வர்த்து. திரும்பி பார்க்க கூட மாட்டனே. என்ன பூக்கின்னு சொன்னாலும் தாக்கி விட்டு போனாலும் ராக்கி கட்ட சொல்லி கேட்பேனே. டார்கெட் ஃபிக்ஸ் தேவல சிக்ஸ் மூவ் ஆன் பண்ணாத பக்கா ஃபிக்ஸ். மார்க்கெட் பெருசு மைண்ட் செட் புதுசு டேலண்ட் காட்டாத நிலைக்கு பர்சே. பர்சே மிச்சமில்ல ஜீபே வச்சதில்ல மனசா மட்டும் தந்த முறைமா. பெருசா பில்ல பில்ல ஃப்ரெண்ட்ஸா நெச்சதில்ல லவ்ஸா மட்டும் சொன்ன ஹைப்பா. இப்போ சலம்பல அடியே செம்ம ஸ்டெப்டா. வெறுப்புல சிரிக்கிற ஹனியே. நானும் பலம்பல இனிமே நான் மங்கம்மா களத்துல கலிக்கிற தனியே. டான்ஸ் பிச்சு வளர்றாருயா. செம்ம சாமா இருக்கு. செம்ம வைபு. சாங் முடிஞ்சிருச்சான்னு தெரியல, ஒரு நிமிஷம். ஆக்சுவலா செம்ம வைபு சாங். சலம்பல எப்படி இருந்தது நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. லிரிக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா செம்மையா எழுதியிருக்காரு. சூப்பர். அதே மாதிரி சாங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாடியிருக்காரு சாயபங்கர். ஏன்னா அனிருத் வந்து இந்த டைம் பாடாதது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஈவன் எஸ்கே பாடாம இருந்ததுமே ஓரளவுக்கு பெட்டரா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லா பாடுவாங்க, பட் ஸ்டில் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வந்து சாயபங்கரோட வாய்ஸ் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா யங்கான வாய்ஸ்ல இருந்து அந்த இது வரும்போதும் ஹீரோஸும் வந்து யங்கா தெரிவாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ நான் எஸ்கே வந்து யங் இல்லைன்னு சொல்ல வரல. ஹி இஸ் அ வெரி யங். ஹிஸ் எனர்ஜி நீங்க பார்த்துட்டீங்க, செம்ம லெவல்ல இருக்கு.
ரொம்ப இதுல இன்னும் ரொம்ப யங்கா தெரியுறாரு. அந்த அந்த சாய் அபியங்கரோட வாய்ஸ்ல வரும்போது இன்னும் ரொம்பவும் யங்கா தெரியுறாரு. லைக் இது ஒரு ஒரு 25, 30 ஏஜ்க்குள்ள இருக்கிற ஒரு ஒரு பையன் துருதுருன்னு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு வைப் தான் வந்து எஸ்கே குடுக்குறாரு. ஸோ அந்த விதத்துல வந்து செம கொரியோகிராஃபி. சேகர் விஜய்ங்கிறவர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. சரியான கொரியோகிராஃபி. நல்லா இருக்கு. புதுசா இருக்கு ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. அதே சமயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் பண்ணியிருக்காரு எஸ்கே. வர வர அவருடைய நீங்க டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, செம்மையான ஹைப்ல போயிட்டு இருக்குங்க எஸ்கேக்கு. இப்போ ஒவ்வொரு மூவிலயும் அவரோட டான்ஸ பார்க்கறதுக்கு தான் வந்து பயங்கர ஃபேன்ஸ் வந்து இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஹையா வச்சுட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல நம்ம தளபதி விஜய்க்கு இருந்த மாரி, இப்ப எஸ்கேயோட மூவிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஸ்டெப்ஸ வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு உட்கார்ற ஒரு இத வந்து இப்ப ட்ரெண்ட வந்து கொண்டு வந்துட்டாரு எஸ்கே. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா பண்றாரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப யூனிக்காவும் இருக்காரு. லைக் வேற யார் மாரியும் இல்லாம, அவருக்குன்னு ஒரு 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 யூனிக்னெஸ் வந்து இப்ப வந்துருச்சு எஸ்கே கிட்ட. அது நல்லா ஃபாஸ்ட்டாவும் பண்றாரு. ரொம்ப யூனிக்கான ஸ்டெப்ஸும் போடுறாருங்கிறது வந்து உண்மையிலே செம்ம பெட்டர்மென்ட், செம்ம என்ன சொல்றது குரோத்து. ஸோ எஸ்கேக்கு அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஆக்சுவலா. செட்டு சூப்பரா போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது ரோடு மாரி செட் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது. அது செமையா இருக்கு. செட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த சைடுல இருந்த கடை அதெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷா லுக்கா சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ரியலாவே ஒரு ரோட் சைடுல இருந்து எடுத்த மாரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நடுவுல அந்த மான் கராத்தே இதெல்லாம் வந்து போடுறாரு. மேபி அது மான் கராத்தே வந்து நம்ம முருகதாஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணனால என்னன்னு தெரியல. அந்த சிம்பல நடுவுல வச்சாரு. பட் பெருசா காட்டலனாலும் அது ஒரு சிம்பல் லைட்டா வச்சாரு. அது படத்துல எப்படி வரும், அந்த சாங்ல எப்படி வரும்லாம் தெரியல. பட் ஃபாஸ்ட்டுங்க. செம்ம ஃபாஸ்ட் சாங். எங்கேயுமே ட்ராப் டவுனே ஆகல. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் செம்ம ஃபாஸ்ட்டா போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது சாங்கு. உங்களுக்கு எப்படிங்கிறத ஒப்பீனியன் தயவு செஞ்சு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அப்புறம் சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.